என் பேர் லொரினா. என் பேர் எஸ்தர். என்கிட்ட பார்க்குறவங்கலாம் சொல்றது படி 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 படி. சம்டைம்ஸ் எனக்கு தோணும் படி படின்னு சொல்றீங்க, வந்துட்டு பாருங்க எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு. பட் வாய் பேசக்கூடாது, தப்பு. அதனாலேயே பேசாம இருந்துருவேன். சம்டைம்ஸ் புக்கை பார்த்தாலே பயம் வருது, இல்லைன்னா தூக்கம் வருது. இப்போல்லாம் சிலிபஸ் ரொம்ப மாறிடுச்சு. இட்ஸ் நாட் பிகாஸ் ஐ டோன்ட் லைக் ஸ்டடிங். எவ்ரிஒன் லைக் ஸ்டடிங். புரியாத போதும் சரி, செய்யும் போதும் தெரிலனா படிப்பு மேல ஒரு கோவமோ வெறுப்பும் வருது. இங்கே தான் நிறைய பேர் கிவ் அப் பண்ணுறாங்க, ஆனால் நான் அப்படி இல்லை. சம்டைம்ஸ் எனக்கும் அப்படிதான் இருக்கும், பட் நமக்கு தான் ஏசப்பா இருக்கார்ல. 1 Corinthians 2:16 எழுதியிருக்கு, we have mind of Christ. ஏசப்பா எவ்வளோ ஜீனியஸா இருக்கும் போது நம்ம அவரோட பிள்ளை எப்படி இருக்கணும்? ஸோ நான் அதை அன்னாடிக்கும் டிக்ளேர் பண்ணுவேன். அந்த வேர்ஸ் எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். நமக்கு ஒரு கிரேட் அண்ட் ஜீனியஸ் டீச்சர் இருக்காரு, அவர் தான் நம்ம இயேசு. நீங்கள் எந்த டைமில் டவுட் கேட்கும்போது he will guide you the answer. அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். because God loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். என் பேரு பியூலா. ஆண்டவர் நம்மளுடைய அப்பா. என் அப்பா அம்மா என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. எனக்கு நிறைய அன்பு காட்டுவாங்க, என்னை ரொம்ப கைட் பண்ணுவாங்க. நான் தப்பு செஞ்சா என்னை திட்டுவாங்க. எனக்கு நான் எது கேட்டாலும் அது எனக்கு தேவையா இல்லை அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கான்னு யோசிப்பாங்க. அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன், அம்மா அப்பாவே நம்மளை கைவிடாதப்ப ஏசு எப்படி என்னை கைவிடுவாரு? நான் இன்னைக்கு இவ்வளோ பிளஸ்டாக இருக்கேன்னா அதுக்கு ஏசப்பா தான் காரணம். என்னோட லைஃப்லயும் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. சில நேரம் அம்மா அப்பா பிள்ளைங்க கிட்ட கோவமா இருப்பாங்க, சில நேரம் பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட பாசத்தை காமிக்க மாட்டாங்க. என்ன நடந்தாலும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் பிள்ளைகள் உங்களை மறந்தாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். இன்னைக்கு உலகத்தோட அன்பை தேடி நம்ம போறோம், உலகத்தோட அன்புக்காக நம்ம ஏங்குறோம். ஆனா நம்மளுக்கு தெரியும் உலகத்தோட அன்பு என்னைக்குமே நிரந்தரம் இல்லை. இயேசுவோட அன்பு தான் என்னைக்கும் நிரந்தரமான அன்பு. யார் மாறினாலும் அவர் மாற மாட்டாரு, ஏனென்றால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God loves you. என் பேரு பவித்ரா. இந்த 2024 பெரியவங்கலேருந்து சின்னவங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், லோன்லினஸ் ஷேர் பண்ண யாருமே இல்லை. யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றதுன்னு தெரியல. இப்படிலாம் சொல்றத கேட்டா நான் எவ்வளோ பிளஸ்டா இருக்குன்னு யோசிப்பேன். எஸ், நானும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே கோத்ரூ பண்ணியிருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியாம ரூம்குள்ளேயே உட்காந்து நிறைய பயந்துகிட்டு இருந்திருக்கேன். பிகாஸ் யாருக்கிட்டையும் இதெல்லாம் போய் பேச முடியாது. பிகாஸ் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் ஜட்ஜ். மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒருத்தர் இருக்காரு, நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணாத ஒருத்தர். நமக்காகவே பிறந்து, நமக்காகவே மரித்து, நமக்காகவே உயிர் தெரிந்து, நமக்காக மட்டுமே வரப்போகிறார். அவர் தான் இயேசு. என் பிரச்சனைகளை இயேசு கிட்ட சொல்லும் போது என் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் மட்டும் இல்லாம என் கூடவே இருந்து தைரியமும் கொடுத்துருக்காரு. நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எந்த நேரத்துல கூப்பிடுறீங்கன்னு எதுவுமே பார்க்காம நீங்க கூப்பிட்ட உடனே குரல் கொடுக்கிற தேவன் நம் தேவன். ஏன்னா காட்ஸ் லவ்ஸ் யூ. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். என் பேர் அபிஷேக். என் பேர் ஷான். என் பேர் இன்மேல். பாய்ஸ்ன்னு சொன்னாலே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். நிறைய ஃப்ரெண்டு கணக்கே இல்லை. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் கூட. ஃபோனில் ஒன்றா கேம் விளாடுவோம். அவங்களுக்கு ஒன்றுனா ஓடி போய் நிற்போம். அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் நிற்பேன் அவங்களுக்கு கூட. பிகாஸ் தே மை ஃப்ரெண்ட். ஆக்சுவலி எங்கள் வயசு பசங்கக்கிட்ட கேட்டாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க உலகம்னு சொல்லுவாங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸு, பார்க்குறவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸு, நிறைய நம்புவோம். 20 ஃப்ரெண்ட்ஸ் 10 ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு, 10 ஃப்ரெண்ட்ஸ் 5 ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு, 5 ஃப்ரெண்ட்ஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. நானும் உட்காந்து யோசிப்பேன் ஏன்னு. சில பேரோட ப்ரியாரிட்டி மாறிடுச்சு, சில பேர்த்தோட ப்ரையாரிட்டி மாறிடுச்சு. சில பேர்த்துக்கு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு, சில பேர்த்துக்கு கேரக்டர் மாறிடுச்சு. அப்போ நம்பினேன், மனுஷங்களை நம்பினா எனி டைம் மாறிடுவாங்க. பட் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் தான் இயேசு. நீங்களே சொல்லுங்கள், எந்த ஃப்ரெண்ட் 10 நாள் பேசலைன்னா நம்ம போய் கேட்கும் போது ஹெல்ப் பண்ணுவாங்க. அவரு கோச்சிக்க மாட்டார், அன்பு மட்டுமே காட்டுவார். அப்போ தான் யோசித்தேன், எல்லா டைமும் மாறாத இயேசு என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தாலே போதும். அவர் என்றைக்குமே உங்கள் கூட இருப்பார். பிகாஸ் காட்ஸ் லவ் யூ. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் என்றைக்கும் நம்ம கூட இருப்பார். பிகாஸ் காட்ஸ் லவ் யூ. அவர் எனி டைம் நம்ம கூட இருப்பார். பிகாஸ் காட்ஸ் லவ் யூ. ஷலோம், என் பேர் மிஷேல். நான் இத்தனை வாரமாக நான் தடிக்கால வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன தாட் எனக்கு கிளிக் ஆகிடுச்சு. ஆண்டவர் நம்மளை இப்படி தான் பார்க்குறாரோ,
அது ஏன் அந்த தாட் வந்துச்சுன்னா, சில நேரம் வந்து பிள்ளைங்க அதுங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுங்களோட மேபி அதுங்களோட பாத்தியோட மூடி சில நேரம் பூட்டாமல் இருக்கும். மேபி அந்த ஒரு கை ரொண்டி கலந்து கிடக்கும். பட் ஃபர்ஸ்ட் வந்து அதுங்க சொந்தமாக பூட்டி பார்க்குங்க. அப்படி சரிப்பட்டு வரலன்னா டீச்சர்கிட்ட வருவாங்க. பட் அதுங்க ஸ்டார்டிங்கில் அதுங்களே சொந்தமாக பூட்டுறதை நான் பார்த்தேன். பட் நான் வெயிட் பண்ணுவோம் அதுங்க எப்போ என்கிட்ட வந்து கேட்குங்கன்னு. இப்போ முடியலன்னா தான் டீச்சர்ஸ் கிட்ட வருவாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை தடையை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் பரவாயில்ல, ஏன் ஆண்டருக்கு சிரமம்னு சொல்லிட்டு நம்மளே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண பார்ப்போம். பட் அது வேறு வழியில் போகும், இல்லைன்னா அது முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டர்கிட்ட போவோம். அது நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று எதாவதுன்னா, பிள்ளைங்க எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் அதுங்களுக்கு நம்ம டீச்சர்ஸாக இருந்து நம்ம அதுங்களை ஏசுறதுக்கும் மனசு வராது. ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே அதுங்க பிள்ளைங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர். ஈவன் பைபிளில் கூட நம்ம வந்து ஆண்டவருக்கு பிள்ளைங்களா தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. நம்ம வந்து ஆண்டவருக்கு அடால்ட்டா இல்லை நம்ம யங்ஸ்டர்ஸாக மென்ஷன் பண்ணல. ஃப்ரம் ஸ்டார்டிங் டில் தி எண்ட் நம்ம எப்போதுமே ஆண்டவரோட பிள்ளைங்க தான். அண்ட் இன்னொன்று என்னதுன்னா, பிள்ளைங்க எவ்வளோதான் பெரிய சேட்டை செஞ்சு மற்ற பிள்ளைங்களை அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதுங்களை எண்ட் ஆஃப் த டே வந்து மனசார அதுங்களை வெறுக்க முடியாது. அதே மாதிரி தான் ஆண்டவர். நம்ம எவ்வளோதான் பாவம் பண்ணாலும் ஆண்டவர் வந்து நம்மளை வெறுக்கவும் மாட்டார். அவர் எப்போதுமே அன்பால தான் நம்மளை எப்போதுமே பாதுகாத்துருக்காரு. நம்மளை லவ்வால தான் ரொம்ப ஷவ் பண்ணியிருக்காரு. மேபி அட் சம் பாயிண்ட் வந்து நான் மேபி வேறு வேலைக்கு போகலாம், இல்லைன்னா வேறு ஒர்க்கிங் ஃபீல்டுக்கு போகலாம். மேபி அந்த பிள்ளைங்களை நான் மறந்துடலாம் இன் ஃப்யூச்சர். பட் காட் வந்து எப்போதுமே நம்மளை மறக்க மாட்டார். அதே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் ஆண்டவர் நம்மளை எவ்வளோ நேசிச்சிருக்காருன்னு. ஸோ இதில் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும், காட் லவ்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். என் பேர் எப்சிபா. இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, அப்பா அம்மாவை தவிர்த்து நம்மளை வேற யாரும் அன்பு செலுத்த முடியாது. அப்பா அம்மாவோட அன்புக்கு இதே வேற எந்த அன்பும் இல்லைன்னு. ஆனால் அப்பா அம்மானால கைவிடப்பட்ட பிள்ளைங்க இன்னமும் இந்த பூமியில இருந்துட்டு தான் இருக்காங்க. இன்னமும் நிறைய ஆர்ஃபனேஜஸ் இன்னமும் இருக்கு. அப்பா அம்மாவோட அன்புக்கும் மேலான ஒரு அன்பு இருக்கு. அதுதான் ஏசப்பாவோட அன்பு. இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்போம், நான் உனக்காக இதை கொடுக்குறேன், உனக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன், உனக்காக நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு. ஆனா சொன்ன யாருமே இது வரைக்கும் சொன்ன வாக்கை வந்து காப்பாத்துறது இல்லை. ஆனா நம்ம ஏசப்பா மட்டும்தான் அவரை சொன்னதை செஞ்சு முடிச்சாரு. ஏன்னா அவர் வாக்குரைத்த தேவன், வாக்கு மாறாதவர். அவரு வந்து அவரு நமக்காக எல்லாமே செஞ்சாரு. ஆனா நம்ம கிட்ட இருந்து என்ன இன் ரிட்டர்ன் நமக்கு என்ன அவர் நம்ம கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம ஒரு இதை அவர் நமக்காக செஞ்சாரு. இந்த பூமியில நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி செய்யறதா இருந்தா கூட நம்ம அவங்க கிட்ட நம்ம இப்ப செஞ்சாதான் நாளைக்கு பின்னாடி நமக்கு செய்வாங்கன்ற அந்த ஒரு மைண்ட் தாட்லோட தான் நம்ம அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பை நம்ம செய்வோம். ஆனா நம்ம ஆண்டவர் வந்து எந்த ஒரு இதையும் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்காம நமக்காக அவரோட ஜீவனையே இந்த பூமியில நமக்காக விட்டு கொடுத்துட்டு போனாரு. நமக்காக தான் இந்த பூமிக்கும் வந்தாரு. நமக்காக தான் அவரோட ஜீவனையும் நமக்கு தந்தாரு. நமக்காக தான் திரும்பவும் வரவும் போறாரு. அவர் இவ்வளவோ நமக்காக செய்யற அந்த ஒரு காரணம், காட்ஸ் லவ்ஸ் யூ. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்.